குஜராத்தில் உலகளாவிய வர்த்தக உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். 23 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்க திட்டம். வர்த்தக மாநாட்டில் ஐக்கிய அரபு அமீரகம், செக் குடியரசு, மொசாம்பிக், தைமூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. 34 நாடுகளிலிருந்து தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் 2வது நாளாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்தம் நீடிப்பு. பேருந்துகளை முழு அளவில் இயக்க அரசு போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. தமிழகத்தின் அனைத்து பணிமனைகள், பேருந்து நிலையங்களின் முன் இன்று மறியலில் ஈடுபட சிஐடியு முடிவு. சென்னையில் பல்லவன் இல்லம் முற்றுகையிடப்படும் என்றும் அறிவிப்பு. எங்களுடைய கூட்டமைப்பு வேலை நிறுத்தத்தை தீவிரப்படுத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறது. அனைத்து பணிமனைகளிலும் மாநிலம் முழுவதும் பஸ் நிலையங்களிலும் மறியல் போராட்டம் நடைபெறும். வேலை நிறுத்தம் தொடர்ந்தாலும் திட்டமிட்டபடி பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். போக்குவரத்து ஊழியர்களின் சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாததற்கு நிதிநிலை நெருக்கடியே காரணம் எனவும் பேட்டி. சென்னை கோயம்பேட்டில் இருந்து கடலூர், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட இடங்களுக்கு இரவிலும் அரசு பேருந்துகள் இயக்கம். பேருந்துகள் அடுத்தடுத்து புறப்பட்டு சென்றதால் வெளியூர் சென்ற பயணிகள் சிரமமின்றி பயணம். சென்னை பல்லவன் சாலை பணிமனையிலிருந்து அதிகாலையில் நகர பேருந்துகள் இயக்கம். தொழிற்சங்கங்களின் போராட்ட அறிவிப்பால் நுழைவு வாயிலில் பலத்த பாதுகாப்பு. பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை நடத்த வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் கோரிக்கை. தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த எப்போதும் தயாராக உள்ளதாகவும் பேட்டி. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கும் திட்டம் இன்று துவக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோருக்கு வழங்கப்படாது என்று முன்பு கூறப்பட்டிருந்த நிலையில் தளர்வு அறிவிப்பு. அரிசி அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தோருக்கும் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான நிதி ஒதுக்கி அரசாணை வெளியீடு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்க 2436 கோடி ரூபாய் அரசுக்கு செலவு ஏற்படும் என தகவல். கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் சுமூகமாக செயல்பட வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுரை. நாடாளுமன்ற தேர்தல் பணி, வேட்பாளர் தேர்வு பற்றி மாவட்ட செயலாளருடன் தனித்தனியே ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தால் 33 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க முடிந்த போது தமிழகத்தால் ஏன் அந்த அளவுக்கு முடியவில்லை என அண்ணாமலை கேள்வி. உத்தரப்பிரதேஷ் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம் எவ்வளவு அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோமோ இந்த சமிட்ல 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்ல அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் அரசு மேலும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டும் என வலியுறுத்தல். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தான் காட்டு. தேர்தலின் போது தவறாக பேசப்பட்ட அதானியிடமிருந்து தமிழகத்திற்கு 42,768 கோடி முதலீடு வந்துள்ளதாக அண்ணாமலை தகவல். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்பட தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று பிரதமர் உறுதியளித்திருப்பதாகவும் பேட்டி. சிவில் பிரச்சனைகளில் போலீசார் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என ஏடிஜிபி அருண் சுற்றறிக்கை. பணத்தகராறு, நிலத்தகராறு, சொத்து தகராறு, வழித்தட தகராறில் விசாரணை அல்லது தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்க்க அறிவுறுத்தல். துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் தேடல் குழுவை திரும்ப பெற்றார் ஆளுநர் RN ரவி. சென்னை பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களுக்கு அமைத்த குழுவை வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு.
தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடற் பகுதிகளில் இருவேறு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதன் எதிரொலி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு. மதுரை மாநகராட்சி துணை மேயரின் வீடு, அலுவலகம் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் நுழைந்தது யார் என போலீசார் விசாரணை. மதுரை அடுத்த நிலையூரில் கண்மாய் நிரம்பி ஊருக்குள் புகுந்த தண்ணீர் ஒரு வாரமாக வடியாமல் 1500 வீடுகளை சூழ்ந்துள்ளது. $742 ஏக்கர் பரப்பளவு கண்மாய் ஆக்கிரமிக்கப்பட்டு 300 ஏக்கராக சுருங்கியதே பாதிப்பிற்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருப்பூர், கரூர் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அமராவதி அணையிலிருந்து 4800 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றில் குளிக்கவோ மேய்ச்சலுக்காக கால்நடைகளை கொண்டு செல்லவோ வேண்டாம் என அறிவுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை எதிரொலி. இருளர் பழங்குடி மக்களின் கடைகளை சூழ்ந்த மழைநீர். அயோத்தி விமான நிலையத்தின் பாதுகாப்பு மத்திய தொழில் பாதுகாப்பு படையிடம் ஒப்படைப்பு. தீவிரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த 150 வீரர்களும் பணியமர்த்தம்.